ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீர் குருமா. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சேமியா சேர்த்திக்கிறோம். கடையில் பார்த்தீங்கன்னா பாயசத்துக்குன்னே தனியாக சேமியா கிடைக்கும். அந்த சேமியா வந்து நம்ம இதில் போட்டு நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சேமியா பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து சிம்லேயே வறுக்கணும். லைக் இது வந்து ஒரு கோல்டன் கலரில் வர்றது மாதிரி நம்ம வந்து நல்லா வறுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் 1 லிட்டர் பால் இப்போ தனியாக காய்ச்சிட்ருக்கேன். ஸோ அந்த பாலை வந்து நம்ம தனியாக காய வச்சிடலாம். ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சேமியா பார்த்திங்கன்னா நல்லா இப்போ கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வறுத்தோம்னா கோல்டன் கலர் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேமியாவை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த கோல்டன் கலரில் இந்த சேமியா வறுப்பட்டு தனியாக எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது அதே கடாயில் 3-4 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்திக்கலாம். அதாவது காஜு, பிஸ்தா, பாதாம், பூசணி விதை இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இதையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நம்ம இப்போ நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம லோ ஃப்ளேமில் தான் இதை நல்லா வறுக்கணும். ரொம்ப ப்ரௌனாகவும் இல்லாமல் ரொம்ப மெதுவாகவும் வறுக்காமல் ஒரு நல்ல டெக்ஸ்டருக்கு நம்ம வறுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பால் இப்போ ஓரளவு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸும் பால் பொங்கிடுச்சு இப்போ நம்மளுக்கு. அடுத்து இந்த பாலை நம்ம சிம்மில் எடுத்து வச்சிடலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு 100 கிராம் கிட்ட சர்க்கரை சேர்த்திக்கிறேன். சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்திக்கலாம். பாலில் சேர்த்திட்டு நான் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரையிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வறுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாலுக்கு சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வறுத்து வச்சு சேமியா இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம இதில் நல்லா கலந்துவிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பால் லேசாக திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா திக்காகிட்டே இருக்குது பால். சேமியா பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்குது நல்லா. ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஏலக்காய் சேர்த்திக்கலாம். இடித்த ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. அடுத்ததில் நம்ம 3-4 பேரிச்சம்பழம் சேர்த்திக்கலாம். அதையும் இதில் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஸோ பேரிச்சம்பழம் பாலை சேர்த்தும் போது நல்லா வெந்துடும். அது இல்லாமல் இந்த ஷீர் குருமாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த வறுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த பாலில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கப்புறம் இந்த பாலில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வேகணும். ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம். ஸோ இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கலரி விட்டே இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இதுதான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்சர். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மில்க் மேட் சேர்த்திக்கலாம். அது ஆப்ஷனல். இப்போ பார்த்திங்கன்னா ஷீர் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸோடு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு உங்களை வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.